வருமான வரித்துறை வெப்சைட் மூலமா நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணிட்டு இந்த மாதிரி செலானை வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்சார்ஜஸ், பெனால்ட்டிஸு, செஸ்ஸு இல்லைனா வந்து லேட் பேமெண்ட்டு இப்படின்ட்டு எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் ஆப்ஷன் தான். இதுக்குன்னு முன்னாடி தனியாக ஒரு வெப்சைட் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இதே ஃபைலிங்குள்ளாரே போயிட்டு நம்ம இந்த வந்து டாக்ஸை பே பண்ணிக்க முடியும். இது ரொம்ப பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுளுக்கு போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வெப்சைட் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா home/income tax departmentனே ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது உள்ளார போனீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான லாகின் ஆப்ஷன், ரிஜிஸ்டர் ஆப்ஷன் எல்லாமே வந்து ரைட் சைட் டாப்பில் வந்து காமிக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த லாகின் அப்படின்னு இருக்க பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு இதையும் கிளிக் பண்ண வேணாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே காமிக்கும். அதெல்லாம் நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் அது இதுன்னு இருக்கும். இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபைலிங்னே தான் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் லாகின்கான செட்டப் வந்து வந்துடும். இது உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் ஐடி கேட்கும் லாகின்னு போட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் கார்டு, ஆதார் அப்படின்னா யூசர் ஐடி 3 ஆப்ஷனையுமே கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பேன் கார்டை வந்து ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் பேன் கார்டை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இது குறிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு, ஃபைல் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஜஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணி பே டேக்ஸ்னு 3ஆவதாக இருக்க ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். வேறு எதையும் கிளிக் பண்ண வேணாம். ஸோ இது உள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் காமிக்கும். வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எம்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த இதில் போனோடனே நியூ பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நியூ பேமெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இன்கம் டேக்ஸு, டிமாண்ட் பேமெண்ட்டு, ஈக்குவலைசேஷனு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களோட எந்த ஆப்ஷனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கிறது ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் மட்டும் கொடுங்க. கொடுத்தோன்னே எந்த அசஸ்மெண்ட் இயர்னு காமிக்கும். இன்கேஸ் லேட் பேமெண்ட் ஃபீனா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வருஷத்துக்கானதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 2022 to 2023க்கானதை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ டைப் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் வேணுங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். இங்கே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் வந்து கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லேட் ஃபீயாக தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வருஷத்துக்கு வருமானம் பே பண்ணாதனால இப்போ லேட் ஃபீ நமக்கு வந்திருக்கு. அதை தான் நம்ம இங்கே வந்து பே பண்ண போகிறோம். பெனால்ட்டி நம்ம பே பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பேமெண்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் செல்ஃப் அசஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். டேக்ஸ் இன்கம் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ்னு இருக்கும். இது உள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் எந்த செக்ஷனில் நீங்கள் வரீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் வச்சு ஜஸ்ட் ப்ரொசீட் மட்டும் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது உள்ளார பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியா, சர்சார்ஜஸா, செஸ்ஸா அப்படின்ட்டு என்னன்னு கேட்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிலாம் கிடையாது. ஜஸ்ட் அதரில் போய் நம்மளாக தான் பே பண்ணுறோம். ஸோ அதனால் அதர்ஸை நம்ம கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் 1000 மட்டும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லேட் பேமெண்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து 1000 தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கு மட்டும் கொடுத்து இந்த செலான் எடுக்க போகிறோம். ஸோ 1000 கொடுத்துட்டு நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இதே போல் உங்களோட அமௌண்ட் எதுக்கு வருமோ அதை ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பேமெண்ட்னு காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, பே அட் பேங்க் கவுண்டரு, ஆர்டிஜிஎஸ் ஆர் நெஃப்ட், அப்புறம் பேமெண்ட் கேட்வே இன்க்ளூடிங் யூபிஐ அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் சார்ஜஸ் உண்டு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ நெட் பேங்கிங் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெட் பேங்கிங் கொடுத்துட்டு அந்த பேங்க் அமௌண்ட் கொடுத்தா போதும். டெபிட் கார்டும் அப்படி தான். ஜஸ்ட் டெபிட் கார்டை கொடுத்துட்டு அந்த பேங்கை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கார்டோட டீட்டெயிலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். இப்போ இதுவே வந்து பே அட் பேங்க் கவுண்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கவுண்டரில் போய்ட்டு செக்காவோ, டிடியாவோ இல்லைனா வந்து கேஷாவோ பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அந்த செலான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட்டும் சேம் தான். ஸோ ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட்டும் நம்ம வந்து ஆன்லைன் மூலியமாவோ நீங்கள் இல்லைனா வந்து பேங்க் மூலியமாவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக உள்ளவங்க இது மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் இருக்க பேமெண்ட் யூஸிங் வந்து கிரெடிட் கார்டு ஆர் யூபிஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக போனீங்க அப்படின்னா நிறையா சார்ஜஸ் வரும். அதையும் நான் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, ஃபெடரல், ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக்கு, ஸ்டேட் பேங்க்னு இருக்குது. ஸோ இதில் ஒரு பேங்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும்.
ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணுறப்போ எவ்வளோ இருக்குங்கிறத டீட்டெயிலாக இதை பார்த்துட்டு மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சார்ஜஸ் வந்து போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சார்ஜஸ், டெபிட் கார்டுக்கு ஒரு சில சார்ஜஸ், கிரெடிட் கார்டுக்கு ஒரு சில சார்ஜஸ்னு வந்து எடுக்கிறாங்க. ஒரு சிலதுக்கு நில்லுன்னு இருக்கும், அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. டெபிட் கார்டெலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நில்லு தான் இருக்கும். இதே ஒரு சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுக்குமே வந்து சார்ஜஸ் போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த பேங்க்கை வந்து யூஸ் பண்ணி மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ வச்சு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ எஸ்பிஐ வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறத சூஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதர் பேங்க்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. ஸோ இப்போ இங்கே எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையாதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள்னு இருக்குது. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் கார்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஃபைனல் பேமெண்ட்டுக்கு போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. வெளியில் பார்க்குறப்போ இந்த மாதிரி நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபைனலாக வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான சார்ஜஸ் வந்து வருது. ஈவன் எஸ்பிஐயுமே அப்படி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எஸ்பிஐ கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து கண்டினியூ மட்டும் கொடுக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடுத்த வேல்யூ வந்து இங்கே கரெக்டாக காமிக்கும். 1000 அதர்ஸில் வந்து காமிக்குது, மற்ற எல்லாம் ஜீரோவில் இருக்குது. ஸோ பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து பே நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். ஸோ அக்ரின்னு கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க்குங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலிங் வெப்சைட்லேருந்து நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டேட் பேங்க்கு வெப்சைட்டுக்கு போய்டும். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் கிரெடிட் கார்டு சார்ஜஸ்னு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. ஸோ கிரெடிட் கார்டு சார்ஜஸ்னு பார்த்தீங்கன்னா ₹15.34 வந்து பிடிக்கிறாங்க பேங்க் சார்ஜஸ்க்கு. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சார்ஜஸ் வந்து பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளார வந்து என்ஏன்னு கொடுத்துருந்தாங்க, நாட் அப்ளிகபிள்னு. ஸோ சார்ஜஸே வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைனலாக வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஸ்டேட் பேங்கை கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறதுலே கம்மியான சார்ஜஸ் வந்து கோட்டாக் மஹிந்திராவில் தான் வந்து காமிக்குது. ஸோ அதனால் கோட்டாக் மஹிந்திரா கொடுத்து ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஸ்டாப் ஆகிடும் வேறு பேங்க்கை நம்ம சூஸ் பண்ணுறப்போ. ஸோ அகைன் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாகின் பண்ணிட்டு ஃபைலுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திராவில் ஜஸ்ட் இந்த ஸ்கிப் தி ஸ்டெப்புங்கிறத கொடுக்கலாம். அப்படியே இமெயில் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ₹1000 கேட்குது. நான் கிரெடிட் கார்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கான டீட்டெயில் வந்து கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பரு, கார்டு ஹோல்டர் நேம், இது நாலுத்தையும் நம்ம என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் மேக் பேமெண்ட் ஃபார் 1000ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இதுவே நீங்கள் கிரெடிட் கார்டாக வரல, யூபிஐ பே பண்ண போகிறீங்க அப்படின்னா வெளியிலே நீங்கள் வந்து யூபிஐங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு நம்ம இதுக்கு வந்து பே பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ₹7 சம்திங் தான் நமக்கு வந்து இந்த கோட்டாக் மஹிந்திராவில் வந்து நமக்கு வந்து எடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதில் குறிப்பாக பேமெண்ட் டீட்டெயில் சிஏஎன் அண்ட் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது ரெண்டும் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் சைடில் வந்து கொடுக்க வேண்டியது இந்த சிஏஎன் நம்பரு, பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரு, அமௌண்ட், இது மூணுத்தையும் தான் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோடுங்கிற பட்டனை கொடுத்து இந்த மாதிரி செலான ரிசிப்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ எங்கே கேட்குறாங்களோ அந்த இடத்துல இதை ப்ராப்பராக ஃபில் பண்ணிங்க. இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. அப்படிலாம் நம்ம அன்மஜஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே ஒரு ஃபேஸ்புக்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுலேயுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.